PM கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் டைட்டிலில் தம்ப்லைனில் ஃபோட்டோலேயே பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் அனைவருக்குமே PM கிசானுடைய 21வது தவணை 2000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து விழப்போகுது, வரவு வைக்கப்பட போகுது. ஸோ அதே போல் நிறைய மாற்றங்கள் 21வது தவணையில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டு KYC சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே போல் உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட்டும் கரெக்டாக இருக்கணும். ஆதார் நம்பர் அப்டேட் இருக்கணும். உங்கள் நிலத்தின் சரிபார்ப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த 21வது PM கிசான் திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 2000 ரூபாய் 1ஆம் தேதியிலேருந்து யார் யாருக்கு PM கிசான் திட்டத்தின் மூலமாக கிடைக்க போகிறது, விவசாயிகள் வந்து சோகமடைஞ்சிருக்காங்க. இதனால் இந்த KYC சரிபார்ப்பு அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு முழுமையான தகவலை ஒரு வீடியோவாக நான் தெளிவாக உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த PM கிசானுடைய 21வது தவணைக்கான. விவசாயிகள் காத்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவராஜ் சிங் சௌகான் 121 கோடியை வழங்கினார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த PM கிசான் திட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த 2000 ரூபாய் இன்னும் வரலை. ஸோ தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதுல விவசாயிகள் சோகமாக இருக்காங்க. பணம் வரும் தேதி இப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தீபாவளிக்கு PM கிசான் திட்டத்தின் தவணை தொகை வராத நிலையில் இன்னும் சில தினங்களில் இந்த PM கிசானுடைய தவணை தொகை வரும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் PM திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தாங்க. இருப்பினும் தற்சமயம் இந்த பண்டிகைக்கு வெளியிடாதது ரொம்ப வேதனைக்குட்பட்டது. ஸோ எப்போது இந்த திட்டம் அறிவிப்பு வெளியாகும், PM கிசான் திட்டத்தின் அடுத்த தொகை அக்டோபர் மாத இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக PM கிசான் பிரதம மந்திரியுடைய 21வது தவணை தொகை நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும். ஸோ கடைசி தவணை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியானது மேற்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்தது, அதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ கிட்டத்தட்ட 2.4 பெண் பயனாளிகள், 9.8 மேற்பட்ட ஆண் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே நிவாரணம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ கடைசியில் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 20வது தவணை தொகையை வெளியிட்டார். இதன் மூலம் 2.4 கோடி பெண் விவசாயிகள் உட்பட்ட 9.8 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ எதற்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று கருத்தில் கொண்டு வெளியிட போகிறாங்க. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகிருக்கு. எனினும் இந்த PM கிசான் திட்டத்தின் அடுத்த தவணையை பிறகு சில அப்டேட்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் மிக மிக முக்கியமானது உங்களுடைய EKYC ஃபார்மெட்டை முடிச்சுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை இந்த PM கிசான் நம்பரோட அந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டுமே கிடையாது, உங்களுடைய ஆதார் இணைக்கப்பட்ட நம்பர் தான் அதில் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த KYC ஃபார்மெட்டை முடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய நில சரிபார்ப்பு விவரங்களையும் நீங்கள் முடிச்சு வச்சுக்கணும். 2 முடித்தாலே போதுங்க, PM கிசானில் பண வரவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். நவம்பர் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, PM கிசான் பற்றின தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். PM கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் டைட்டிலில் தம்ப்லைனில் ஃபோட்டோலேயே பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் அனைவருக்குமே PM கிசானுடைய 21வது தவணை 2000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து விழப்போகுது, வரவு வைக்கப்பட போகுது. ஸோ அதே போல் நிறைய மாற்றங்கள் 21வது தவணையில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டு KYC
சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே போல் உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட்டும் கரெக்டாக இருக்கணும். ஆதார் நம்பர் அப்டேட் இருக்கணும். உங்கள் நிலத்தின் சரிபார்ப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த 21வது பிஎம் கிசான் திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2000 ரூபாய் 1ஆம் தேதியிலேருந்து யார் யாருக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக கிடைக்க போகிறது? விவசாயிகள் சோகமடைஞ்சிருக்காங்க. இதனால் இந்த கேஒய்சி சரிபார்ப்பு அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு முழுமையான தகவலை ஒரு வீடியோவாக நான் தெளிவாக உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணைக்கான. விவசாயிகள் காத்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவராஜ் சிங் சௌகான் 121 கோடியை வழங்கினார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த 2000 ரூபாய் இன்னும் வரலை. ஸோ தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதுல விவசாயிகள் சோகமாக இருக்காங்க. பணம் வரும் தேதி இப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தீபாவளிக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வராத நிலையில் இன்னும் சில தினங்களில் இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை வரும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டுன்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் பிஎம் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தாங்க. இருப்பினும் தற்சமயம் இந்த பண்டிகைக்கு வெளியிடாதது ரொம்ப வேதனைக்குட்பட்டது. ஸோ எப்போது இந்த திட்டம் அறிவிப்பு வெளியாகும்? பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தொகை அக்டோபர் மாதத்தில் இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய 21வது தவணை தொகை நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும். ஸோ கடைசி தவணை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியானது மேற்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்தது. அதுவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ கிட்டத்தட்ட 2.4 பெண் பயனாளிகள் 9.8 மேற்பட்ட ஆண் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே நிவாரணம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ கடைசியில் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 20வது தவணை தொகையை வெளியிட்டார். இதன் மூலம் 2.4 கோடி பெண் விவசாயிகள் உட்பட்ட 9.8 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ எதற்காக இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று கருத்தில் கொண்டு வெளியிட போகிறாங்க. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகிருக்கு. எனினும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை பிறகு சில அப்டேட்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் மிக மிக முக்கியமானது உங்களுடைய இகேஒய்சி ஃபார்மெட்டை முடிச்சுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை இந்த பிஎம் கிசான் நம்பரோட அந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டுமே கிடையாது, உங்களுடைய ஆதார் இணைக்கப்பட்ட நம்பர் தான் அதில் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஒய்சி ஃபார்மெட்டை முடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய நில சரிபார்ப்பு விவரங்களையும் நீங்கள் முடிச்சு வச்சுக்கணும். 2 முடித்தாலே போதுங்க. பிஎம் கிசானில் பண வரவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். நவம்பர் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, பிஎம் கிசான் பற்றின தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.